அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தோழிகளே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பைத்துல் ஹிக்மா அகாடமி பெண்களுக்கான தாவா தளம், கல்வி கற்கும் களம். இன்றைய திக்ர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மனைவியான ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நேரடியாக கற்றுக் கொடுத்த ஒரு அழகிய திக்ர். முஸ்லீம் அப்படின்ற ஹதீத் கிரந்தத்தில் 2726வது ஹதீதாக பதிவாக இருக்கக்கூடிய ஒரு அழகிய சம்பவம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜர் தொழுது விட்டு வீட்டிலிருந்து புறப்படுறாங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவி ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொழுது விட்டு அமர்ந்து திக்ர் ஓதி கொண்டிருந்த நிலைமையில இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிய வேளையில் திரும்பி வராங்க. கிட்டத்தட்ட 5 அல்லது 6 மணி நேரங்கள் கழித்து வராங்க. அந்த நேரத்தில் பார்க்குறாங்க, அதே நிலையில் மனைவியை பார்க்குறாங்க. அப்போ ஜுவேரியாவே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா பதில் சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே, நான் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஜுவேரியாவே, நான் வெளியே சென்ற நேரத்தில் 4 கலிமாக்களை கூறினேன், 3 முறை கூறினேன். நீங்கள் திக்ர் ஓதிய நன்மையின் கணத்தை விட அது அதிகமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தராங்க. ஒரு அழகிய திக்ர். சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்சிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. இதனுடைய பொருள் பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு பொருள். பரிசுத்தமான இறைவனை நான் போற்றி துதிக்கிறேன். எந்த அளவுக்கு அப்படின்னா, அல்லாஹுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவு. படைப்புகளோட எண்ணிக்கை அளவு நம்ம கணக்கிடவே முடியாது இல்லையா? கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள், ஜின் வர்க்கங்கள், மலக்குகளுடைய எண்ணிக்கை, சுப்ஹானல்லாஹ், அந்த எண்ணிக்கை அளவு, கணக்கிட முடியாத அளவு நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். மேலும் சொல்கிறாங்க, அல்லாஹுடைய திருப்பொருத்தம், ஒரு முஃமினோட வாழ்க்கையில் தேவையானது அல்லாஹுடைய பொருத்தம் தான். அல்லாஹுடைய பொருத்தம் இருந்தால் மட்டும்தான் ஸ்வர்க்கத்திற்குள் நுழைய முடியும். அப்படிப்பட்ட திருப்பொருத்தத்தின் மகிமை அளவு. அதற்கப்புறம் அல்லாஹுடைய அர்ஷோடைய கணம், அர்ஷோடைய கணத்தை எடை போட முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு பாலைவனத்தில் விழுந்த ஒரு மோதிரத்தின் அளவு. அப்போது அந்த பாலைவனம் எவ்வளோ பெருசு, அதுதான் அல்லாஹுடைய அர்ஷ். அதில் இருக்கக்கூடிய அந்த மோதிரம் தான் குர்சி. அதே மாதிரி சொல்கிறாங்க, ஒரு பாலைவனம் அதுதான் குர்சி, அதில் இருக்கக்கூடிய அந்த மோதிரம் தான் பூமி. ஸோ இந்த அளவு, அப்போ அர்ஷோடைய கணம் மதிப்பிட முடியாத அளவு. அல்லாஹுவை நான் புகழ்கிறேன் அப்படின்றது. அடுத்தது அல்லாஹுடைய வார்த்தைகளின் நீளம். அல்லாஹுடைய வார்த்தைகள்னால் குர்ஆனில் இருக்கக்கூடிய அந்த கலிமாக்கள். அது நம்ம இவ்வளோதான் இது மதிப்பு அப்படின்னு மதிப்பிட முடியாத அளவுக்கு அது வெகுமதியானது. அந்த அளவு நான் புகழ்கிறேன். ஸோ சிறிய திக்ர், சிறிய நேரத்திலே ஓதிடலாம். 4 வார்த்தைகள் 3 முறை ஓதணும். ஆனால் நமக்கு எவ்வளோ நன்மைனா, அரை நாள் முழுவதும் ஒரே இடத்துல அமர்ந்து திக்ர் ஓதின நன்மை கிடைக்கும். அதிகமாக இந்த திக்ரை ஓதி நம்மளுடைய மீசான் தராசை கணக்கு செய்வோமாக. சாலிஹானவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக வஅன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம்.